ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி பிரிவு 6 இறைவார்த்தைகள் 34 44 முடிய. அக்காலத்தில் இயேசு படகிலிருந்து கலிலேயா கடற்கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடுநேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, ஏற்கனவே நெடுநேரம் ஆகிவிட்டது. சுற்றிலும் உள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களே வாங்கி கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர். அவர் அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதில் அளித்தார். அவர்கள், நாங்கள் போய் 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன, போய் பாருங்கள் என்று கூற, அவர்களும் பார்த்துவிட்டு 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர் எல்லாரையும் பசும்புல் தரையில் அமர செய்யும்படி சீடர்களை பணித்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர். அவர்கள் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார். அவ்வாறே அந்த 2 மீன்களையும் எல்லாரும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பின் எஞ்சிய அப்பத்துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். அப்பம் உண்ட ஆண்களின் தொகை 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரைஸ் தி லார்ட். நல்ல சத்தமாக சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? எல்லாம் காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு டயர்டாக வந்திருக்கீங்க. அப்படியே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அந்தோனியார்கிட்ட வேண்டிட்டு போகலான்னு வந்திருக்கீங்க இல்லையா? கடினமான உழைப்பு உங்கள் முகத்தெல்லாம் பார்த்தா தெரியுது. நல்லா வேலை செஞ்சுட்டு டயர்டாக வந்து உட்காந்துருக்கீங்க. கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் நம்ம அனைவருக்குமே நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து நம்மை வழி நடத்துவார். பிரியமானவர்களே, இன்று மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை திரு அவையானது ஒரு சாதாரணமான எளிமையான ஒரு செய்தியை நம் முன் வைத்திருக்கிறது. முதல் வாசகத்தில் யோவான் நாம் படித்து கேட்டோம், அன்பை பற்றி சொல்லுகிறது. நற்செய்தியில் நான் படித்ததுலேயுமே அந்த மைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தா அன்பு தான். அந்த அன்பின் உச்ச கட்டத்தில் தான் அவர் அந்த புதுமையை செய்கிறார். 5 அப்பங்களையும் 2 மீன் துண்டுகளையும் 5000 பேருக்கு கொடுக்கிறார். இந்த அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாருமே சிந்திப்போமே. எது அன்பு? எது உண்மையான அன்பு? இந்த அன்பு என்பது எல்லார் குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருக்கிற தினமும் நடக்கக்கூடிய ஒன்று தான். இந்த அன்பினுடைய வெளிப்பாடு எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி யோசிப்போமே. இந்த மாதம் கூட நம்ம இந்த அன்பை பற்றி அதிகமாக தியானிக்கணும். ஏன்னா கடவுள் மனிதனாக வந்தது அந்த அன்பினுடைய வெளிப்பாடு. நம்ம தொடக்கத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கடவுளுடைய குணம் நமக்கு தெரியும். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அப்படி தான் நம்ம பழைய ஏற்பாட்டில் படிச்சிருக்கிறோம். அதைத்தான் யூதர்கள் இன்றைக்கி வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவன் தப்பு பண்ண அவனை தண்டிச்சிடு, அவனை கொன்னுடு, கல்லால் எரிஞ்சு கொள்ளு, கை காலமாக பிடிச்சிட்டானா அவன் பாவி இல்லையா? இந்த ஒரு கொடூரமான ஒரு செயல்கள்.
கடவுள் வந்து பழிக்கிறவர், பழி வாங்குறவர், அப்படியே அந்த ஒரு சிந்தனை இன்றைக்கும் யூதர்கள் மத்தியிலே இருக்கிறது. இல்லை, கடவுள் அப்படிப்பட்டவர் இல்லை, அன்பானவர். அந்த அன்பு எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அவருடைய வாழ்க்கையை நம்ம விவிலியத்தில் தொடக்கத்திலிருந்து ஆதாம் ஏவாளில் படைத்ததுலேருந்து அப்படியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த அன்பு அப்படியே எந்த அளவுக்கு டைல்யூட் பண்ணிக்கிட்டே வருவாங்க இல்லைங்களா. ஒரு தண்ணி இருக்குதுனாக்கா ரொம்ப பாழடைஞ்சு போன ஒரு தண்ணி, நல்லா சாக்கடையில் இருக்கிற தண்ணியை அப்படியே ப்ராசஸ் பண்ணி 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 அதை நல்ல வாட்டர் நல்லா பியூராக வெள்ளையாக மாற்றுறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு இல்லையா. அதே போலத்தான் இந்த கடவுளுடைய அன்பு எப்படியோ இருந்துச்சு, அப்படியே மாறி 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 எந்த அளவுக்கு வந்துடுச்சுன்னா, மனிதனோடு மனிதனாக வாழ்வதற்கு, யாரையும் ஒதுக்காமல் அன்பு செய்வதற்கு அந்த அன்பு அப்படியே கீழே கடவுள் இறங்கி வந்துட்டார். அதான் நம்ம நிறைய படிச்சிட்டோம்னா, நமக்கு நிறையா வசதி இருந்துச்சுனாக்கா நம்ம அப்படியே மேலே போயிடுவோம், அப்படியே நின்றுட்டு அந்த ஹெட் வெயிட் அப்படின்வாங்க இல்லையா. இவனுக்கு ரொம்ப ஹெட் வெயிட்ரா, அப்படி படிச்சுட்டாங்களா, திமிர்றா அவனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அந்த அளவுக்கு அப்படி கடவுள் அப்படி உயர்ந்து இருந்தவர், உருவம் இல்லாமல் இருந்தவர், வார்த்தையாலே பேசிட்டு இருந்தவர், அப்படியே தன்னை குறைச்சிக்கிட்டே வராரு, தாழ்த்திக்கிட்டே வராரு. ஐயோ, மக்கள் இதுதான் விரும்புகிறாங்க, இதுதான் விரும்புகிறாங்க, இது தேவை, இது தேவை. அந்த அளவுக்கு மனுஷனாக வந்துட்டார். அந்த மனிதனாக வந்து இந்த கடவுள் இன்னைக்கு அது மட்டும் இல்லை, மனுஷனாக வாழ்ந்துட்டு போயிடலாம் இல்லைன்னா சொல்லலை, அப்படியே போயிட்டு மறைஞ்சிடலாம், மேலே போயிடலான்னா செய்யலை. அதே போல் மனுஷனை போல துன்பப்படுறார். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு மனிதன் படுகிற துன்பங்கள், கஷ்டங்கள், அவமானங்கள், வேதனைகள், வியாதிகள், இது எல்லாமே அவரும் அனுபவிக்கிறாரு. அது அன்பு. என் பிள்ளைங்களும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, நானும் அவர்களோடு சேர்ந்து கஷ்டப்படுறேன். அந்த அவமானங்களை வாங்குறார், காரி உமிழ்றாங்க, திட்டுறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க, நீலாம் ஒரு அரசனா அப்படின்னு பேசுகிறாங்க. இது எல்லாமே ஒரு கடவுள் தன்மையில் உள்ள ஒரு மனுஷனா இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் அந்த அன்பு குறையவே இல்லை. பாருங்கள், எவ்வளோதான் அந்த இயேசு கிறிஸ்து அப்படியே அவர் அவமானப்படுத்தினாலும் ஒரு குழு, அந்த யூதர்கள், பரிசேயர்கள், மறைநூறு வல்லுநர்கள்லாம் பின்னாடியே வந்துட்டு இருக்கிறாங்க. இவர் எப்படா தப்பு பண்ணுவார், அவர் அப்படியே கையங்கமாக பிடிச்சி ஒரு ஆள் அப்படியே சிறையில் அடைச்சலாம், அவரை கொன்னுடலாம் அப்படிங்கிற ஒரு குரூப் பின்னாடியே வந்துக்கிட்டே தான் இருக்கிறார். அதுவும் அவருக்கு தெரியுது. ஒரு குரூப்பு ஐயோ புதுமை நடக்குது, அற்புதம் நடக்குது, இவர் ரொம்ப பாசமாக இருக்கிறாரு, அன்பாக இருக்கிறாரு அப்படின்னு இன்னொரு கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்படி இயேசு அவர் வாழ்ந்த பொழுது அந்த அன்பை வந்து எப்படி எந்த அளவுக்கு கையாண்டார் அப்படின்னு பாருங்கள். நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்ம குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க இருக்கிறாங்க, நம்ம மற்றவங்களை அன்பு செய்கிறோம் இல்லையா. அந்த அன்பு எப்படி இருக்கிறது? இயேசு கிறிஸ்து கடவுள் தன்மையில் வார்த்தையானவர் மனு உருவெடுத்து மனுஷனாக பிறந்து அந்த அன்பை மக்களோடு பகிர்ந்து கொண்ட நிகழ்வை யோசித்து பாருங்கள். அப்போ எது உண்மையான அன்பு? இன்றைக்கி திருமணத்தில் கணவன் மனைவி கொடுக்குறாங்க ஒரு வார்த்தைப்பாடு, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்தின் நோய் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன், வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். இந்த ஒரு அர்ப்பணம் இருக்கிறதில்ல. என்ன இந்த அர்ப்பணத்துடைய மைய கருத்து என்னன்னு பார்த்தோன்னா, நான் அன்பு செய்கிறேன், உனக்காக நான் எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ இந்த அன்பு என்கிற வார்த்தை நம்ம அப்படியே நம்ம கைக்குள்ளே குறுக்கிட்டோம். இதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரியாமல் போயிடுச்சு. நான் பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தா அன்பு போயிடுச்சு. இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு கல்யாண நாளில் விஷ் பண்ணால் பரவாயில்ல நான் அன்பு செய்கிறேன், பரவாயில்ல என் கணவர் அன்பு செய்கிற போயிடுச்சு. இல்லை, இதையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய கருத்தை முன் வைக்கிறது தான் அன்பு. அன்புதான் உயர்ந்தது, அன்பே கடவுள், அன்பென்பது ஒரு இறையியல் பண்பு, அதில் தான் உள்ளது மனிதனின் மாண்பு, ஆயிரம் இருந்தும் அன்பில்லையே எதுவுமே ஒன்றுமில்லை, இவ்வுலகில் எதுவுமே ஒன்றுமில்லை, அதிசயங்கள் பல நிகழ்ந்திடனும், ஆண்டவரை பாடி துதித்திடினும், அரவணைப்பு தினம் கிடைத்திடினும், அன்பில்லையே ஒரு பயனும் இல்லை, அன்பில்லையே ஒரு பயனும் இல்லை. பிரியமானவர்களே, இந்த அன்பு என்பது ஒரு இறையியல் பண்பு. அது மனுஷனுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா எந்த பயனுமே இல்லை. இன்னைக்கு அன்பு என்பது ஒரு முகமூடி போட்டது போல தான் இருக்குதுங்க. உண்மையான அன்பு அது அந்த முகமூடியை கிழிச்சு பார்த்தா இது அன்பே இல்லையா, நடிக்கிறீங்களா நீங்கள்? இது எல்லாருமே சொல்லுவோம். அடக்கடவுளே, இத்தனை வருஷமா நான் உன் கூட வாழ்ந்துட்டேன், நீ இத்தனை வருஷமா நடிச்சுட்டு தான் இருந்தியா, இது உண்மையான அன்பு இல்லையா, போலி அன்பா, இப்படி நிறைய பேர் நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னா அந்த அன்பு கடைசி வரைக்கும் நிலையாக இருப்பது கிடையாது. இன்றைக்கி அன்பு செய்கிறோம், நாளைக்கு உடனே கோபம் வருது, சண்டை போடுறோம்.
உன் முகத்தில் நான் முடிக்க மாட்டேன், உங்கள்கிட்ட நான் பேச மாட்டேன், சாப்பிட மாட்டேன். எப்படி அப்போ அன்பு மாறுது? இந்த அன்பு இருந்துச்சுன்னா எதுவுமே மாறாது, அப்படியே நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிலையான அன்பு இயேசுவினுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். பிரியமானவரே, இந்த அன்பு விவிலியத்தில் பல இடங்களே படிக்கிறோம். அந்த முதல் வாசகத்தில் நம்ம படித்தோம் இல்லையா, அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது, மனுஷங்கிட்டருந்து வராது. அது எங்கேருந்து வந்த அன்பு? கடவுளிடமிருந்து வருகிறது. அந்த அன்பில் இருப்பவர்கள் கடவுளை முழுமையாக அறிந்து செயல்படுகிறார்கள். அப்படின்னா கடவுள் சொல்கிறத மட்டும்தான் நம்ம செஞ்சணும், கடவுள் சொல்கிறத மட்டும்தான் நம்ம கேட்கணும். அதுதான் உண்மையான அன்பு என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த அன்பை பற்றி ரோமையர் 5:5 இவ்வாறு சொல்லப்படுகிறது: பரிசுத்த ஆவி மூலம் கடவுளின் அன்பு எங்கள் இதயத்தில் ஊற்றப்பட்டது. பாருங்க, பரிசுத்த ஆவியார் மூலமாகத்தான் கடவுளின் அன்பு நம்முள் ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த அன்பை யாரெல்லாம் கடவுளுடைய சன்னிதானத்திலே, கடவுளுடைய பிரசன்னத்திலே இருந்து தியானிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த அன்பு உண்மையாகவே தூய ஆவியானவருடைய செயல்பாடாக மாறுகிறது. எந்த அளவுக்கு அந்த அன்பு வெளிப்படுதுன்னு பாருங்க. இதே நம்ம யோவான் நற்செய்தி 13:35 படிக்கிறோம்: நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்தால் என் சீடர்கள் என்பதை அனைவரும் அறிவார்கள். நீங்கள் எல்லாரையுமே எந்த பாகுபாடும் இல்லாமல் அன்பு செஞ்சீங்க அப்படின்னா, இவன் அல்லவா கிறிஸ்தவன், இவள் அல்லவா கிறிஸ்தவள் என்ற ஒரு சீடத்துவ வாழ்வை நம்மிடத்தில் அவர்கள் கண்டுகொள்ளுவார்கள் என்று சொல்லித்து யோவான் நற்செய்தியால் அழகாக சொல்லுகிறார். இதே யோவான் 14:15 நம்ம படிக்கிறோம்: நீங்கள் என்னை அன்பு செய்தால் என் கட்டளைகளை கையாளுங்கள். நீங்கள் எங்கள் அன்பு செய்கிறீங்களா? ஐயோ கடவுளே, உமக்கு நான் அன்பு செய்கிறேன், அன்பு செய்கிறேன், நீர் இல்லாமல் இந்த உலகத்தில் எனக்கு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் கடவுளை அன்பு செய்யாமல் கடவுளுக்கு எதிரான செயல்கள், கோயிலுக்கு வர்றதில்லை, ஆராதனை உட்காரதில்லை, கொஞ்ச நேரம் உட்கார்றதில்லை, கோயிலுக்கு வந்தாலும் மொபைல் பார்த்துக்கிட்டு இவன் மெசேஜ் போட்டான் அவன் மெசேஜ் போட்டான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், சிந்தனை சிதறடிச்சுட்டே இருக்கிறோம், எப்படா அந்த சாமியார் முடிப்பார், இப்படி வந்து 1 மணி நேரம் கூட முழுமையாக நான் இதில் ஈடுபாடோடு செய்ய முடியலையே. அப்படிங்கும் பொழுது அந்த அன்பு நமக்குள்ளே இருக்கிறதா? அப்போ கடவுளுடைய கட்டளை, திரு அவையினுடைய கட்டளை, இதையெல்லாம் நான் பின்பற்றுகிறேனா? யோசித்து பார்க்க வேண்டும். இதையே நான் படிக்கிறேன். 1 கொரிந்தியர் 13:1 4 முடிய நான் படிக்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே கேட்டது தான், பழைய பகுதி தான். 1 கொரிந்தியர் 13 4 முடிய நல்லா கவனிங்க. அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கும்? உண்மையாகவே உங்கள் மனைவி நீங்கள் அன்பு செஞ்சீங்கன்னா, உண்மையாகவே உங்கள் பிள்ளைங்க நீங்கள் அன்பு செஞ்சீங்கன்னா, உண்மையாகவே உங்கள் நண்பர்களை உறவினர்கள் அன்பு செஞ்சீங்கன்னா, அன்பு பொறுமை உள்ளது. அந்த அன்பு பொறுமையாக இருக்கும். எவ்வளோ டென்ஷன் பண்ணாலும், உங்களை கோவப்படுத்தினாலும் அமைதியா, அப்படியாம்மா, சரிம்மா, ஓகே அப்படின்னு சொல்கிற அந்த பொறுமை இருக்கும். நன்மை செய்யும். உங்களுக்கு எவ்வளோ தீங்கு செஞ்சாலும், நீங்கள் வந்து ஒருத்தர் அன்பு செய்கிறீங்கன்னா, அவங்க எவ்வளோதான் உங்களுக்கு கெடுதல் செஞ்சாலும் அவங்களுக்கு நன்மையை செய்வீர்கள். அடுத்ததாக பொறாமைப்படாது. உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், அண்ணன் தம்பிங்களாம் வளர்ந்து வராங்கன்னாக்கா அவங்கள பார்த்து, பாரா என்னபடியே வளர்ந்துட்டானே, என்னபடியே 2 கார் வாங்கிட்டானே, என்னபடியே எக்ஸ்ட்ரா 1/2 ஏக்கர் வாங்கிட்டானே, இது பொறாமை. அப்போ உண்மையாக என் அண்ணன் வாங்கிட்டான், என் தங்கச்சி வாங்கிட்டாங்க, என் நண்பன் வாங்கிட்டான், சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துனீங்கன்னா அந்த இடத்துல உண்மையாக அன்பு இருக்குது. அன்பு இருமாப்பு அடையாது. இருமாப்புங்க, நீ நான் சொல்கிறது நானா கேட்கறது, நான் யார் தெரியுமா, நான் PhD படிச்சுட்டேன், நான் எதுக்கு வேலை செய்யணும், நீ வேலைக்காரியை வை, நான் உனக்கு என்ன அடிமையா? கணவன்கிட்ட மனைவி சொல்கிறது. கணவர் சொல்வா, நீ எனக்கு அடிமை தான், நான் சொல்கிறது நீ செய்யணும். ஸோ அப்போ இதெல்லாம் என்ன? இருமாப்பு. அந்த இருமாப்பு அன்பு இருந்துச்சுன்னா இருக்காது. இப்படிப்பட்ட வார்த்தைகளே வராது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடது, எனக்கு தான் வேணும் அப்படின்னு இழுத்து வைக்காது, எரிச்சலுக்கு இடம் கொடுக்காது. எரிச்சலாக இருக்குது, எது பண்ணாலும் எனக்கு டென்ஷன் ஆகுது, இது அன்பு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இருக்காது. அன்பு அனைத்தையுமே பொறுத்துக்கணும். எவ்வளவுதான் செஞ்சாலும் பொறுத்துக்கும். கோடி அற்புதர் வாழ்க்கையில் பதுவை அந்தோனியாருக்கு என்னென்ன துன்பங்கள் வந்தது தெரியுங்களா? ஈவன் நமக்கு பியோ தந்தைக்கு வாழ்க்கையில் எவ்வளோ அநியாயங்கள் நடந்தது தெரியுங்களா? அவர் அப்படியே ஒடுக்குனாங்க, பூச வைக்கக்கூடாது, உள்ளே இருங்க, வெளியே வராது, இப்படிலாம் அடக்குமுறைகள் இருந்தது. அந்தோனியார் கூட அவர் நல்லா படிச்சுட்டார், வெளியே விட்டா பிரசங்கம் பண்ணி பெரிய பிரபலமாக ஆகிடுவார். இது கப்பூச்சின் சபை, ஏழ்மையான சபை, உள்ளே இருக்கணும், சமைக்கணும், இப்படிப்பட்ட சபையில் இவர் படிச்சுட்டு வந்துட்டாரே, இவர் வெளியே விடக்கூடாது. அந்தோனியாரை உள்ளே பூட்டி வைக்கிறாங்க. கிச்சனுக்கு இன்சார்ஜ், நீ போய் சமைச்சு கொடு, வரவங்களுக்கு கெஸ்ட்டுலாம் வந்தாக்கா பார்லரில் போய் உட்காந்து அவங்களுக்கு டீ கொடு, அப்படி இல்லையா போய் தோட்டத்தில் குருவியெல்லாம் ஓட்டு. இந்த மாதிரிலாம்
அடக்குமுறை அந்தோனியாருக்கு இருக்குது பாருங்க. அப்போ இது எல்லாமே அவர் அந்த அன்பு, கடவுளை நான் அன்பு செய்கிறேன், அந்த சகோதரர் எனக்கு கொடுக்குறாரே வேலை, அதை நான் பணிவோடு செய்கிறேன் அப்படின்னு அந்த தாழ்ச்சியோடு நல்ல பண்புகளோடு அனைத்தையுமே எவ்வளோ துன்பத்தை அவர் மேலே சுமத்தினாலும் அன்பாக ஏற்றுக்கிட்டு அதை போய் செஞ்சார். அதுதான் அந்த கோடி அற்புதம். அதனால தான் இன்றைக்கி அவரை தேடி நம்ம வந்திருக்கிறோம். அந்த அன்பு அவர்கிட்ட அப்போ இல்லை அப்படின்னு சொன்னால், சொல்கிறவங்களுக்கெல்லாம் கோவப்பட்டு அவர் பேசியிருந்தால் இன்றைக்கி அவர் புனிதர் இல்லைங்க. நம்ம அவர் தேடி வந்திருக்க முடியாது. அவர் இப்படி உலகம் போன்ற புனிதராக இருக்க முடியாது. அனைத்தையும் அன்பு பொறுத்து கொள்ளும். அனைத்திலும் மன உறுதியாக இருக்கும். எல்லாம் எது நடந்தாலும், துன்பங்கள் துயரங்கள் வந்தால் கூட அன்பு நல்ல உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒழிந்து போம், பரவச பேச்சு கொடையும் ஒழிந்து போம், அறிவும் அழிந்து போகும், ஆனால் அன்பு ஒருபொழுதும் அறியாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம சேர்த்து வச்சது அறிவு, ஆற்றல், சொத்து எல்லாம் அழிஞ்சிடும். ஆனால் அந்த அன்பு இறுதி வரைக்கும் இருக்கும். நம்ம இறந்துட்டாக்கா ஒரு சிலலாம் போய் பார்த்தோம்னா மணிக்கணக்காக பேசுவாங்க. ஐயோ ஐயோ, இவர் என்னெல்லாம் பண்ணார் தெரியுமா. இதுதான் அந்த அன்பு. தொடர்ந்து அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க, பல வருஷமாக பேசுவாங்க. ஆனால் ஒரு சிலலாம் இறந்தாக்கா, அப்பா போய் சேர்ந்தானா, எப்போ போவான்னு இருந்தோம், அதோடு சரி, அதோட அந்த நபர் மைண்டுக்கே வரமாட்டாங்க. அப்போ இதுதான் உண்மையான அன்பு. பிரியமானவர்கள், இப்படிப்பட்ட அன்பு என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குது என்று யோசித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த அன்பை நான் எனதாக மாற்றிக்கொண்டால் என்ன நடக்கும்? நான் உண்மையாகவே இந்த தூய பவுல் சொன்னது போல அன்பு அனைத்தையுமே பொறுத்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறது போல, இந்த அன்பு எனக்குள்ளே இருந்துச்சுன்னா, உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா என் வாழ்க்கையில் என்ன தெரியுமா நடக்கும்? முதல்ல ஆன்மீகத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். வழிபாட்டுக்கு, ஆராதனைக்கு, திருப்பலிக்கு நல்லா ஜெபிச்சு எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் ஆண்டவருடைய பிரசனத்தோடு ஒரு சின்ன பிதாசன் போட்டால் தொடங்குவோம். ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் என்னை பார்க்கிறார். இந்த ஆன்மீகம், ஆற்றல், சக்தி உங்களுக்குள்ளே வளரும். அன்பு இருந்தால், அன்பு உண்மையாகவே இருந்தால் நீங்கள் சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை வரும். யாருக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும், கொடுக்கணும். அது ஐயோ இழந்துட்டேனே, நான் கொடுத்து இழந்துட்டேன்னு அந்த ஒரு உணர்வே வராது. கொடுக்க கொடுக்க இன்னும் யாருக்காவது உதவி செய்யணுங்கிற ஒரு நல்ல மனப்பான்மை. அன்னை தெரேசாவுக்கு இல்லையா, கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, ஏழைகளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு டயர்ட் ஆகலை, எதுவுமே இழக்கலை. அவங்க இன்னும் கொடுக்க கொடுக்க நிறைய ஆட்கள் வர வர சேர்த்துக்கிட்டு சேவை செய்து கொண்டே இருந்தாங்க. ஏன்னா அந்த அன்பு உச்சகட்டம், இயேசுவை போன்ற உச்சகட்டம். இந்த அன்பு இருந்தால் மன்னிக்கிற ஒரு நல்ல பண்பு வருங்க வாழ்க்கையில். இன்றைக்கி மன்னிப்பு தான் இன்றைக்கி இல்லாமல் இருக்குது. அந்த மன்னிப்பு இல்லாமல் தான் இன்றைக்கி அதை உள்ளுக்குள்ளே வச்சு அதை பகையாக மாற்றி, அந்த பகையை அப்படியே டிப்ரெஷனாக மாறி, அந்த டிப்ரெஷன் பைத்தியமாக நம்மளை வாழ வைக்குது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த மன்னிக்கிற மனம் எப்போங்க வரும்? நான் ஒருத்தர் அன்பு, நீங்கள் பிள்ளைங்களை அன்பு செய்கிறீங்களா வச்சுங்களேன், அவங்க என்னதான் தப்பு பண்ணாலும் மன்னிச்சிடுவோம். ஆனால் இதே ஒருத்தவங்க வெளியிலேருந்து யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணாங்களா, நீ அன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னல, செத்தாலும் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். நான் யார் தெரியுமா, நான் யாருன்னு காமிக்கிறேன். அன்றைக்கி சொன்னேன்ல ஒரு வார்த்தை, மன்னிப்பேன் நான் உன்னை, நேரம் கிடைக்கும்ல டபுள் மடங்கு அவனுக்கு நான் வட்டி போட்டு செய்கிறேன்டா, உன்னை கேள்வி கேட்குறேன்டா அப்படின்லாம் சொல்லுவோம். அப்போ அந்த மன்னிக்கிற மனப்பான்மை இல்லைன்னா தொடர்ந்து அது உள்ளுக்குள்ளே இருந்து நம்ம அழித்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த அன்பு இருந்துச்சுன்னா உண்மையாக உடனே நம்ம மன்னிச்சிடுவோம். பரவாயில்ல, அது ஏதோ தெரியாமல் நீ செஞ்சுட்டப்பா, மன்னிச்சிடறேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அன்பு இருந்தால் சீடத்துவம் நம்மள் உருவாகும். சீடத்துவம்னா என்னது? நற்செய்தி அறிவிக்கணும், நல்லவங்களுக்கு செய்யணும், பார்க்குறவங்களுக்கு இவன் இயேசுவினுடைய பிள்ளை, இயேசுவுக்காக எல்லாமே செய்வாங்க, இயேசுவை நற்செய்தி அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடத்துவ பண்புகள் அன்பு இருந்தால் நமக்குள் வரும். இன்னும் அன்பு இருந்தால் இறுதியாக பகிரக்கூடிய மனப்பான்மை வரும். என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நான் கொடுக்கணும், சேர்த்து வைக்கணும்னு கிடையாது, நான் இருக்கிறது ஏதாவது ஒரு ரூபாவது கொடுக்கணும் அப்படிங்கிற நல்ல மனப்பான்மை வரும் என்று சொல்லுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். எனவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த அன்பு நம்ம அப்படியே பேசிட்டு போகலாம். அன்பை பற்றி நிறைய பேசலாம். அன்பு இல்லாத வாழ்க்கை இல்லை. அன்பு கடவுள் என்று சொல்லுகிறார்கள். கடவுள் அன்பாக இருக்கிறாரா இல்லை அன்பே கடவுளா? இது டிபேட் கிடையாது. அப்போ அன்பு அப்படின்னாவே கடவுள் என்ற ஒரு உருவம் வருகிறது. அந்த அன்பு அப்படியே இருந்துட்டு மேலே ஒரு சொகுசாக உட்காந்துட்டு அன்பு செய்யலை, கிஃப்ட் வாங்கி கொடுக்கல. அந்த கடவுள் மனுஷனாக வந்தார், மனுஷனாக அடிப்பட்டார், மிதிப்பட்டார், உதப்பட்டார், செத்தார், மரித்த அடக்கம் செஞ்சாங்க, உயிர்த்தார், இன்றைக்கி பரலோகம் சென்று எனக்கு எல்லாருக்குமே நன்மை செய்து கொண்டிருக்கிறார். இதுதாங்க அன்பு. இப்படிப்பட்ட அன்பு எனது வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியிலே சிந்திப்போம். நல்ல உள்ளத்தில் நல்ல அன்பு உள்ளவர்களாக, நல்ல இதயம் ஒன்று தா என் இயேசுவே எனக்கு தா. சொல்லுங்க, நல்ல இதயம் ஒன்று தா என் இயேசுவே எனக்கு தா. அந்த இதயத்தில் அன்பு மட்டும் இருக்கட்டும். ஆமென்.
Dear friends, thank you for watching for the DOSCAP YouTube channel. இன்னும் இதை போன்ற சுவாரஸ்யமான காணொளிகளை காண please subscribe for the DOSCAP YouTube channel. Also like and share the channel to your friends. May God bless you all. Thank you.